பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற தேர்தலுக்கு கட்டுப்பணம் செலுத்திய 122 சுயேட்சை குழுக்கள். இலங்கை தமிழரசு கட்சியின் நியமனக்குழு கூட்டம் வவுனியாவில் ஆரம்பம். ரணிலுடன் இணைந்து கொண்டார் முன்னாள் பிரதி அமைச்சர் அப்துல்ஹாக் மஹ்ரூப். வாகன இறக்குமதி தொடர்பில் மகிழ்ச்சியான அறிவிப்பு. யாழ் போதனா வைத்தியசாலையில் 19 வயது யுவதி பரிதாப மரணம். இஸ்ரேலின் தாக்குதலில் ஹமாஸ் தளபதி குடும்பத்துடன் பலி. நேற்று வரை 122 சுயேட்சை குழுக்கள் இவருட பொதுத் தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளன. நேற்றைய தினத்தில் மாத்திரம் 36 சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதுவரை 22 தொகுதிகளில் 21 தொகுதிகளுக்கு சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளன. எவ்வாறாயினும் நேற்றைய தினம் வரை மாத்தளை தொகுதியில் எந்தவொரு கட்சியும் கட்டுப்பணத்தை வைப்பிலிடவில்லை என ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் மற்றும் வன்னி தொகுதிகளுக்கு ஜனசேத பெரமுன கட்சி வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளதுடன் 3 சுயேட்சை குழுக்கள் நேற்று வேட்புமனுக்களை சமர்ப்பித்துள்ளன. இம்முறை தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளும் பணி நேற்று ஆரம்பமானதுடன் எதிர்வரும் 11ஆம் திகதி நண்பகல் 12 மணி வரை வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளன. பாராளுமன்ற தேர்தல் தொடர்பில் ஆராய்வதற்காக இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழுவால் நியமிக்கப்பட்ட நியமனக்குழு வவுனியாவில் இன்று கூடியது. எதிர்வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் களமிறங்கவுள்ள வேட்பாளர்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக 11 பேர் கொண்ட நியமன குழுவை தமிழரசு கட்சியின் மத்திய குழு நியமித்திருந்தது. இந்நிலையில் அக்குழு இன்று காலை 11 மணியளவில் வவுனியாவில் கூடியுள்ளது. இதன்போது எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் களமிறங்கவுள்ள வேட்பாளர்கள் தொடர்பாக இன்றைய இறுதி முடிவு எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இக்கலந்துரையாடலில் நியமன குழுவின் அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தனர். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்கவால் ஐக்கிய தேசிய கட்சியின் திருகோணமலை மாவட்ட தவிசாளராகவும் மூதூர் தொகுதி அமைப்பாளராகவும் முன்னாள் பிரதி அமைச்சர் அப்துல்ஹாக் மஹ்ரூப் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நியமனங்கள் கொழும்பு 7 உள்ள கட்சி அலுவலகத்தில் நேற்றைய தினம் உத்தியோகபூர்வமாக வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. அப்துல்ஹாக் மஹ்ரூப் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தேசிய அமைப்பாளர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ரணிலுடன் இணைந்துள்ளதுடன் ஐக்கிய தேசிய கட்சியின் அங்கத்துவத்தை இதன்போது ரணிலிடமிருந்து பெற்றுக்கொண்டார். இலங்கையில் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் மீண்டும் வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் என எதிர்பார்ப்பதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதற்கான நிதியை மத்திய வங்கி ஒதுக்கியுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் இந்திகா சம்பத் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் உன்னிக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட யுவதியொருவர் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் மானிப்பாயை சேர்ந்த 19 வயது இளம் யுவதியே உயிரிழந்துள்ளார். காய்ச்சல் காரணமாக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் உன்னிக்காய்ச்சலால் பீடிக்கப்பட்டிருந்தமை வைத்தியசாலையில் இனங்காணப்பட்டது. இதனையடுத்து 10 நாட்களாக தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இஸ்ரேல் தாக்குதலில் ஹமாஸ் தளபதி குடும்பத்துடன் பலியானதாக கூறப்படுகிறது. ஹமாஸ் அமைப்பினருக்கு ஆதரவாக லெபனானின் ஹிஸ்புல்லா படையினர் வடக்கே இஸ்ரேல் மீது ஏவுகணை வீசி தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஹிஸ்புல்லா அமைப்புக்கு ஈரான் ஆதரவு அளித்து வருகிறது. இஸ்ரேல் ராணுவம் தெற்கு லெபனான் எல்லை பகுதியில் தரைவழி தாக்குதலை தொடங்கியது. இதனிடையே இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவ் ஜெருசலேம் நகரங்கள் மீது ஈரான் ராணுவம் இரவு கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது. மொத்தம் 180 ஏவுகணைகளை வீசி ஈரான் தாக்குதல் நடத்தியதில் பலர் காயமடைந்துள்ளனர். இந்நிலையில் வடக்கு லெபனான் நகரமான திரிபோலியாவில் உள்ள பாலஸ்தீன அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இதில் ஹமாஸ் அமைப்பின் ஆயுத பிரிவான அல்
அல்ஹசாம் படைப்பிரிவின் தலைவரான சயீத் அட்டல்லா கொல்லப்பட்டார். அவருடன் குடும்பத்தினர் 3 பேரும் உயிரிழந்துள்ளனர். மேலும் பாலஸ்தீனத்தின் மேற்கு கரையில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஹமாஸ் தளபதி யாசர் ஓபி உட்பட 8 பேர் பலியானார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை www.todayjefna.com என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம்.